மாதவா, அத்திம்பேர், அமாவாசை தர்ப்பணம் முடிந்தாயிற்று. எழுந்து உள்ளே வா, அமுது செய்யலாம். இல்லை அத்திம்பேர், வேண்டாம். என்ன, பசி இல்லையா? ஏதாவது சொல். பசி இல்லை என்கிறாயா அல்லது அமுது செய்ய விருப்பம் இல்லை என்கிறாயா? எதுவும் பிடிக்கவில்லை அத்திம்பேர். மாதவா, நடந்தது நடந்து விட்டது. சிந்திய பாலை மீண்டும் பாத்திரத்தில் அள்ள முடியுமா? போகட்டும். உனக்கு இந்த கல்யாணம் நடக்கவில்லையே என்றுதானே வருத்தம்? இல்லை அத்திம்பேர், நிச்சயமாக இல்லை. என்னையே எனக்கு பிடிக்கவில்லை. நான் ஏன் இப்படி செய்து விட்டேன், ஏன் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று மனசாட்சி நொடிக்கு நொடி என்னை குத்திக் கொள்கிறது. நான் இதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் அத்திம்பேர்? சொல்லுங்கள், எது வேண்டுமானாலும் செய்கிறேன். வேண்டாம், நீ எந்த பிராயச்சித்தமும் செய்ய வேண்டாம். உன் மனசாட்சி உன்னை வாட்டி வதைக்கிறது என்கிறாயே, அதுவே உனக்கு பெரிய தண்டனை. கவலைப்படாதே, மெதுமெதுவே உன் மனசாட்சி அடங்கி போகும். உன் குற்ற உணர்ச்சியும் உன்னை விட்டு விலகி போகும். அதுவரை நீ காத்திருப்பதை தவிர வேறு வழியில்லை. பெருமாளின் மீதும் சத்விஷயங்களின் மீதும் கவனத்தை செலுத்தப்பார். அப்படியே செய்கிறேன் அத்திம்பேர். நடக்கக்கூடாத இத்தனை சம்பவங்கள் நடந்துவிட்டது இந்த கல்யாணத்தினால் என்பதால் தான். பெண்ணின் பாட்டனாரே நேரில் வந்து கேட்டும் இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். ஆனாலும் உனக்கு அந்த பெண்தான் பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அடியேன் மீண்டும் அவர்களிடம் பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க தயாராக இருக்கிறேன். எவ்வளவு உத்தமமான குணம் உங்களுடையது! எனக்காக உங்களின் மரியாதையை விட்டுக் கொடுத்து அவர்களிடம் மீண்டும் பேசுகிறேன் என்கிறீர்களே. ஐயோ, எப்பேற்பட்ட உங்களை நான் எப்படியெல்லாம் காயப்படுத்தி விட்டேன். இல்லை மாதவா, தெரிந்தோ தெரியாமலோ இதற்கு எல்லோருமே காரணமாகிவிட்டோம். அதுவரை திருமணம் என்ற எண்ணமே இல்லாமல் இருந்த உன் மனதில் அதை விதைத்தது நாங்கள்தான். உன்னை அறியாமல் அதை வளர்த்து பெரிதாக்கிக் கொண்டு விட்டதனால்தான் நீ தவறான பாதைக்கு போனாய். ஏன் அத்திம்பேர், நான் ஏன் அப்படி போனேன்? தங்களுடன் எத்தனை வருடங்களாக இருக்கின்றேன். தங்களின் எத்தனை உபதேசங்களை கேட்டிருக்கிறேன். ஏன் அவையெல்லாம் என் மனதில் ஏறவில்லை? வேதத்தை பாராயணம் செய்யும் குடும்பத்தில் பிறக்காத மாரநேர் நம்பிக்கிருக்கும் ஞானம் ஏன் எனக்கில்லை? பிறந்தது முதல் பெருமாள், பக்தி, ஆச்சாரம், அனுஷ்டானம், வேதங்கள், உபனிஷத்துக்கள் என்று என்னை சுற்றி இவ்வளவு இருந்தும் நான் ஏதோ ஒரு கேவலமான வஸ்துவாக இந்த அகத்தில் வளைய வந்து கொண்டிருக்கின்றேனே அத்திம்பேர். அழாதே மாதவா. உங்கள் இத்தனை பேரையும் நான் அடை வைத்திருக்கிறேனே. கண்களில் நீர் வற்றும் வரை அழுதாலும் நான் செய்த பாவத்தை கழுவ முடியாத அத்திம்பேர். எல்லாம் அவரவர் கர்மவினை. நாங்கள் அழுததும் கூட எங்கள் கர்மவினையே. உன் கர்மவினையை நீ அனுபவிக்க பேராசை உனக்கு வழிவகுத்து விட்டது. ஆசை நிராசை ஆகும் போதே தாங்க முடியாது. பேராசை பேராபத்தை விளைவிக்கும் என்ற பெரியோர்களின் கூற்று பொய்யாகாது. செய்த பாவத்தை மறைக்க அப்பாவிடம் போய், அம்மாவிடம் போய், அக்காவிடம் போய், ஏன் குருவை போல இருக்கும் உங்களிடம் போய் என்று பொய்யின் மொத்த உருவமாய் புழுந்து நெளிந்திருக்கிறேனே அத்திம்பேர். காட்டிக் கொடுக்க கூடாது என்று பழியை தான் ஏற்றுக்கொண்டு உத்தமனிலும் உத்தமனாய் உயர்ந்து நிற்கிறானே மாரநேர் நம்பி. அவன் முகத்தில் இனி என்னால் விழிக்க முடியுமா? விடு மாதவா, நடந்தது எல்லாமே நல்லதுக்குத்தான் என்று எடுத்துக்கொள்வோம். என் தோளை கிழித்து தங்களுக்கும் மாரநேர் நம்பிக்கும் செருப்பாக்கி போட்டாலும் என் பாவம் தீராது அத்திம்பேர். இந்த பாவியை தாங்களாவது மன்னியுங்கள் அத்திம்பேர். அழுவதை நிறுத்து, உன் கண்களை துடைத்துக்கொள். உன் இவ்வளவு இளகிய மனதை இவ்வளவு நாட்கள் ஏதோ தீய சக்தி ஆட்கொண்டு அழுத்தி வைத்திருக்கிறது. இதோ இந்த நொடியிலிருந்து அந்த தீய சக்திகள் அனைத்தும் உன் மனதில் இருந்து அகன்று விட்டன. இனி நீ தூய மனிதன், கவலைப்படாதே. அத்திம்பேர், இப்போதிலிருந்து, ஏன் இந்த நொடியிலிருந்து தாங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதன்படித்தான் நான் நடப்பேன். ஸ்ரீரங்கத்து மடப்பள்ளியில் என்ன, வேறு எந்த மடப்பள்ளியில் என்னை பணி செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். மாட்டு தொழுவத்தில் கூட பணி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அத்திம்பேர். வேண்டாம், சில நாட்கள் போகட்டும். நம் ஊரிலேயே அடியேன் உனக்கு ஒரு வேலையை ஏற்பாடு செய்கிறேன். இன்றோடு அனைவரும் அனைத்தையும் மறந்து விடுவோம். பகவானின் சேவையில் முழுமையாக ஈடுபடுவோம். வா.
பகவானை விட அவன் திருநாமம் என்ற திருப்பெயர்கள் உயர்ந்தது என்று எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள்? அடியன் என்ன சொல்வது? பகவானே அப்படிதான் சொல்கிறார். அப்படியா? ஆமாம் சுவாமி. துரியோதனனின் அரண்மனையில் திரௌபதியின் துகிலுறுப்பு நடந்து கொண்டிருந்தது. முதலில் தன்னால் முடிந்தவரை போராடி பார்த்தால் முடியவில்லை. தன் கணவன்மார்களும் உதவும் நிலையில் இல்லை. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் பகவான் கண்ணனின் நினைவு வந்தது. மனதில் நம்பிக்கையும் பிறந்தது. அதுவரை தன் சுயசக்தியால் போராடி கொண்டிருந்த திரௌபதி, கண்ணா என்னை காப்பாற்று என்று தன் இரு கைகளையும் மேலே தூக்கி பகவானிடம் சரணாகதி அடைந்தாள். அவ்வேளையில் சத்தியபாமாவுடன் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்த கண்ணன் திரௌபதியின் அபய குரல் கேட்டு பட்டென்று மறைந்தார். சத்தியபாமா தன்னுடைய முறைப்பகடை உருட்டுவதற்கு முன் பகவான் திரும்பி வந்து விட்டார். என்ன ஆச்சரியம்! அதற்குள் திரௌபதியை காப்பாற்றிவிட்டு பகவான் திரும்பி வந்து விட்டாரா? விஷயத்தை முழுவதும் கேளுங்கள். சத்தியபாமா பகவானை பார்த்து கேட்டாள், எங்கே திடீரென்று மறைந்து சென்று விட்டீர்கள் என்று. அதற்கு பகவான், என் பக்தை ஒருத்திக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால் சென்று விட்டேன் என்று கூறவும், சத்தியபாமா பிறகு அதற்குள் திரும்பி வந்து விட்டீர்கள், உங்கள் பக்தையை காப்பாற்றவில்லையா என்று கேட்க, அவள் என் திருநாமத்தை ஆழ்மனதிலிருந்து உச்சரித்ததால் நான் அங்கு செல்வதற்குள் என்னுடைய திருப்பெயரே அவளை காத்துவிட்டது. எனவே உடன் அங்கிருந்து திரும்பிவிட்டேன் என்றார். அதாவது திரௌபதி உச்சரித்த பகவானின் திருநாமமே அவளுக்கு வஸ்திரங்களை தந்து மானத்தையும் காப்பாற்றிவிட்டது. புரிகிறது அரையரே. நாமியான பகவான் வர தாமதமாகலாம், ஆனால் அவன் திருநாமம் நம்மை முன்னின்று ரட்சிக்கும். சரியாக சொன்னீர்கள். வரவேண்டும் வரவேண்டும். தங்களை எதிர்பார்த்தபடியே காத்திருந்தேன். தாங்களும் வந்து விட்டீர்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். சுவாமி, தாங்கள் தானே நேற்றிரவு அரங்கன் சந்நிதியில் அபிநயம் செய்தது? ஆம் சுவாமி, வந்தனம். அடியேன் வரரங்கன், திருவரங்க அரியர் என்பார்கள். வந்தனம். நிருத்தியம் மிகவும் அருமை. பகவானை கண்முன்னே நிறுத்திவிட்டீர்கள். அரையரே, இவர் மகா பண்டிதர். வெளியூரிலிருந்து வந்திருக்கிறார். வீரராகவ பண்டிதர் என்ற திருநாமம். சுவாமி, தங்கள் பால்ய சிநேகிதர் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றீர்களே, பார்க்க முடிந்ததா? ஓ, பார்த்தாகிவிட்டது. முக்கியமாக தங்களை இங்கு வர சொன்னதற்கு முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது. எங்கள் ஆச்சாரியர் யமுனாச்சாரியார் சதுஸ்லோகி எனும் சோத்திரத்தை ஏற்றி இருக்கிறார். அதை சோதித்து தரும் பணிக்கு ஒரு சிறந்த பண்டிதரை தேடிக்கொண்டிருந்தார். தெய்வாதீனமாக தாங்கள் இவ்வூர் வந்தது பகவத் சங்கல்பமே. என்ன தெய்வவாரி, யமுனாச்சாரியார் எவ்வளவு பெரிய ஆச்சாரியார். அவருடைய திவ்ய எடை அடியேன் சோதித்து தர வேண்டுமா? அது முறையாகுமா? நிச்சயம் முறையாகும். அடியேன் சுவாமி. தாராளமாக முறையாகும். ஒன்றும் சம்சயப்பட வேண்டாம். ஆச்சாரியருக்கு வந்தனம். ஆனந்தமான வந்தனங்கள். நல்ல பண்டிதராக ஒருவர் கிடைத்தால் அடியேனுடைய ஸ்லோக தொகுப்பை சோதித்தருள வசதியாக இருக்குமே என்று எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்தேன். சொல்லி வைத்தாற்போல் தாங்கள் ஸ்ரீரங்கத்திற்கு வந்துள்ளீர்கள். எல்லாம் அரங்கனின் ஆசீர்வாதம், அடியேனின் பாக்கியம். உயர்ந்த ஆச்சாரியரான தங்களுக்கு அடியேனாலும் ஏதோ ஒரு சேவை செய்ய முடிகிறதென்றால் அது அடியேனின் பாக்கியம். தாங்கள் அடியேன் மீது வைத்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மிகவும் நன்றி. அது சரி, தாங்கள் எழுதிய ஸ்லோக தொகுப்பை அடியேன் எப்போது பார்க்கலாம்? இதோ கையோடு எடுத்து வந்திருக்கிறேன். ஆஹா. மலராண்டான் சுவாமி, சுவாமி, இத்தொகுப்பில் எவ்விஷயத்தை சிலாகித்து எழுதியிருக்கிறீர்கள் என்று தங்கள் திருவாக்கால் அறிந்து கொள்ளலாமா? ஓ, தாராளமாக. இந்த ஸ்லோகத் தொகுப்பு முழுக்க முழுக்க தாயாரான மகாலட்சுமியை குறித்து செய்யப்பட்டதாகும்.
அவளது பெருமையை விசேஷித்து ஸ்லோகங்கள் புனைந்துள்ளேன். வாஸ்தவம்தான். தாயாரை ஒதுக்கி பகவானை மட்டும் துதிப்பதால் நமக்கு ஒரு பலனும் கிடைக்காதே. தாயார் அல்லவா இந்த சம்சாரமாகிய கடலில் தத்தளிக்கும் எம் போன்றவர்களுக்கு நம்பிக்கையாகவும் பகவானோடு சேர்த்து வைப்பவளாகவும் இருக்கிறாள். அப்படிப்பட்ட தாயாரின் பெருமையை அருளும் இந்த ஸ்லோகத்தை படித்து இன்புறுவதே அடியேன் இந்த கஷேத்திரத்திற்கு வந்ததன் பலன். நிச்சயம் அடியேன் தன்யனானேன். படிப்பதோடு நிறுத்திவிட வேண்டாம். பிழை ஏதாவது இருக்கிறதா என்று சோதித்துப் பார்ப்பதும் மிகவும் அவசியம். சுவாமி, குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். தாங்கள் இயற்றிய ஸ்லோகத்தில் பிழை ஏற்பட வாய்ப்பு ஏது? நிச்சயம் பிழை ஏதும் இருக்காது. வரரங்கா, பிழை ஏதும் இல்லை என்று இந்த மகா பண்டிதர் தன் திருவாக்கால் சொன்னால்தான் அடியேனுக்கு திருப்தி. பண்டிதரே, இவன் கூறுகிறான் என்பதற்காக மேலோட்டமாக பார்த்துவிட வேண்டாம். ஆழ்ந்து படித்து பிழை எதுவாக இருந்தாலும் தயங்காமல் வந்து தெரிவிக்கவும். தாயாரை பற்றிய ஸ்லோகம் இது. அவளைப் போல் இதுவும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அதுவே இந்த அடியவனின் ஆசை. தங்கள் விருப்பம் அதுவானால் அடியேன் ஓரிரு நாட்கள் இதை என்னிடம் வைத்திருந்து படித்து முடித்து பிறகு தங்களை வந்து சந்திக்கிறேன். மலராண்டான் சுவாமி, அடியேன். இவர் எப்போது அடியேனை பார்க்க விரும்பினாலும் உடனே அடியேனிடம் அழைத்து வந்துவிடு. மேலும் இவர் தங்கியிருக்கும் மடத்துக்கு அருகில் இருக்கும் வண்டிக்காரனிடமும் சொல்லி வைத்துவிடு. தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. நல்லது. வாருங்கள், அனைவரும் அந்த அரங்கனின் அருளுக்கு பாத்திரமாகிவிட்டு வரும். ஆகட்டும் சுவாமி. என்ன காந்திமதி இது? இங்கே அமர்ந்து துணிகளை மடித்துக் கொண்டிருக்கிறாய்? பாட்டியோடு இங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். பாட்டி இப்போதுதான் போகிறாள். அப்படியே துணிகளை மடித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன சொல்கிறாள் பாட்டி? இப்போதைக்கு நீங்கள் பேசுவது ராமானுஜனின் திருமணம் பற்றிதான் இருக்கும், இல்லையா? ஆமாம், பாட்டிக்கு மிகவும் சந்தோஷம். வாய்க்கு வாய் தஞ்சமாம்பாளையே பார்த்து விடும்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாள். தப்பி தவறி உனக்கு தஞ்சமாம்பாளை தவிர வேறு யாராவது மாற்று பெண்ணாக வந்துவிட்டால் பாட்டி தான் மிகவும் வருத்தப்படுவாள் போல் இருக்கிறதே. எதற்காக எனக்கு வேறு யாரும் மாற்று பெண்ணாக வர வேண்டும்? ராமானுஜனுக்கு அகத்துக்காரியாகவும் நமக்கு மாற்று பெண்ணாகவும் தஞ்சமாம்பாளை போல் வேறு யாருமே அமைய முடியாது. சரி சரி, ஒரு பேச்சுக்குத்தான் சொன்னேன். எனக்கு என்னவோ பேச்சுக்கு கூட அப்படி சொல்ல வேண்டாம் என்று தோன்றுகிறது. சரி, சொல்லவில்லை. நாளை அவர்கள் அகத்திற்கு போவது நிச்சயம்தானே? நேரம் காலம் எல்லாம் சரியாக இருக்கிறதல்லவா? எல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்தாகிவிட்டது. நாளை நாம் நிச்சயமாக போகிறோம். சரி காந்திமதி, ஒன்று கேட்கிறேன். உனக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தஞ்சமாம்பாளை பிடித்திருக்கிறது. ராமானுஜனும் தஞ்சமாம்பாளை பார்த்திருக்கிறான். அவனுக்கு பிடித்திருக்கிறதா என்று இதுவரை நீ அவனிடம் கேட்டாயோ? எதற்கு கேட்க வேண்டும்? என்னை நன்றாக அவன் புரிந்து கொண்டு விட்டான். நான் கிழித்த கோட்டை அவன் தாண்டவே மாட்டான். அதுவும் இல்லாமல் தஞ்சமாம்பாளை பற்றி அவனிடம் கேட்க என்ன இருக்கிறது? அவளுக்கு என்ன குறை? சர்வ லட்சணமும் பொருந்தி சாட்சாத் ஆண்டாள் மாதிரியே இருக்கிறாள். அவளை கல்யாணம் பண்ணிக்கொள்ள கசக்குமா என்ன? சரி, தஞ்சமாம்பாள் அகத்தில் ஆறாவமுதனும் அவர் அகத்துக்காரியும் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ நமக்கு என்ன தெரியும்? ராமானுஜனை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்க முடியாது. நிச்சயம் இருக்கவும் இருக்காது. ராமானுஜனை பற்றி நிறைய சொல்லலாமே தவிர குறையாய் ஒரு குந்துமணி கூட சொல்ல முடியாது. ஜோசியர் என்று சொன்னாரே, தங்களுக்கு அது நினைவிருக்கிறதா? அவனுக்கு அம்சயோகம் இருக்கிறதாம். அன்பும் நற்குணமும் நிறைந்திருக்கும் இந்த ஜாதகன் யாரையும் தன் வசம் கவர்பவனாகவும் சகல கலா வல்லவனாகவும் இருப்பானாம். என்ன, இன்று மிகவும் தாமதமாக வருகிறீர்களே? அமுது செய்ய வேண்டாமா? பசிக்கவில்லையா? அகத்திற்கு வரும் வழியில் பாரம் ஏற்றிச் செல்லும் மாட்டு வண்டி ஒன்று விபத்துக்குள்ளாகிவிட்டது. அச்சு முறிந்து சக்கரம் விழுந்ததில் மாடுகளுக்கும் காயம் ஏற்பட்டுவிட்டது.
கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு வந்து மாடுகளுக்கு வைத்தியம் பார்த்ததில் சற்று தாமதமாகிவிட்டது. அடடா, அப்படியா? மாடுகளுக்கு ஆபத்தொன்றும் இல்லையே? இல்லை பெரியம்மா, அவைகள் நன்றாக இருக்கின்றன. சரி, இருவரும் உள்ளே சென்று கை கால் அலம்பிக் கொண்டு அமுது செய்ய உட்காருங்கள். சரி. ராமானுஜா, நீ சற்று இரு. கோவிந்தா, நீ போய் அமுது செய்ய ஏற்பாடு செய். இதோ வந்து விடுகிறேன். சரி பெரியம்மா. சொல்லுங்கள் அம்மா. நாளை உனக்கு பெண் பார்க்க போவதாக இருக்கிறோம். சரி. சரியா? யார் பெண், எந்த ஊரில் பெண் பார்க்க போகிறீர்கள் என்று எதுவும் கேட்க மாட்டாயா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலே உனக்கு கிடையாதா? அதை தெரிந்து கொள்வது அவசியமில்லாததம்மா. ராமானுஜா, உன் அம்மாவின் விருப்பத்திற்கிணங்கி அவளுடைய கட்டாயத்தினால் தான் நீ திருமணத்திற்கு இசைந்திருக்கிறாய். சரி, ஆனால் அதற்காக நீ இதில் சற்றும் பட்டும் படாமலும் விட்டேற்றியாகவும் இருப்பது எனக்கு சரியாக படவில்லை. உனக்கு பெண்ணை பற்றிய எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லையா? இல்லை. ஏன்? ஒவ்வொரு வயது பிள்ளைகளும் தங்களுக்கு வாய்க்க போகும் அகத்துக்காரி இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று கோட்டை கட்டி கொண்டிருக்கும் போது நீ மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்கிறாய்? அம்மா, எதிர்பார்ப்பு நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் எதிரி. எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது கடினம் என்றாலும் அதுவே சீரான வாழ்க்கைக்கு அடிகோல் என்பதை நாம் உணர வேண்டும். நீ இந்த தத்துவார்த்தங்களை விடுத்து சற்றே பௌதீக உலகத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கையை வாழப்போகிறவன் நீ. எது வேண்டும், எது வேண்டாம் என்று நீதான் தீர்மானிக்க வேண்டும். ஏதாவது விருப்பம் இருந்தால் சொல். இத்தனை வருட காலங்கள் அடியேனுக்கு எது வேண்டும், எது வேண்டாம் என்று பார்த்துக் கொண்டவர்கள் நீங்கள்தான் அம்மா. இந்த திருமண விஷயம் மட்டும் ஏன் அதற்கு விதிவிலக்காக இருக்க வேண்டும்? அப்படி என்றால் நாங்கள் எந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தினாலும் நீ தாலி கட்ட தயங்க மாட்டாய், அப்படித்தானே? நிச்சயம் தயங்க மாட்டேன். லௌகீக விஷயங்களில் தங்களுக்கு ஆழ்ந்த அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தாங்கள் ஒரு பெண்ணை நம் அகத்திற்கு இவள்தான் மாற்றுப் பெண் என்று தீர்மானித்து விட்டால் அதில் தவறேதும் நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை. இல்லை ராமானுஜா, பிற்காலத்தில் உன் குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பின்னடைவோ அல்லது பிரச்சனையோ வந்துவிடுமானால் அது எங்களால் தானோ என்று நீ நினைக்கலாம் அல்லவா? அதற்கு ஏன் இடம் கொடுப்பானேன்? உன் எதிர்பார்ப்புகளை நீ சொல்வதில் தவறேதும் இல்லை. உண்மையிலேயே எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இதனால் நான் இந்த திருமணத்திற்கு அரை மனதுடன் சம்மதித்திருக்கிறேனோ என்ற ஐயம் தங்களுக்கு வேண்டாம். முழு மனதுடன் தான் சம்மதித்திருக்கிறேன். தங்களின் விருப்பப்படியே நாளை பெண் பார்த்துவிட்டு வாருங்கள். பார்த்தீர்களா? நான் சொன்னேன் அல்லவா, என் விருப்பம்தான் அவன் விருப்பம். சரி, நாளை காலை கோவிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் சேவித்துவிட்டு அப்படியே அவர்கள் அகத்திற்கு செல்வோம். சரி, நானும் சற்று வெளியே சென்று விட்டு வருகிறேன். சரி சுவாமி.